கணவன் ஊரில் மரணித்தாலும் சரி, அல்லது வெளிநாட்டில் மரணித்தாலும் சரி, அல்லது எந்த தேசத்தில் கணவனின் மரணச் செய்தி ஊர்ஜிதமாக தெளிவாக கிடைத்தால் அந்த மனைவி அந்த நொடியிலிருந்து அவருக்கான துக்க அனுஷ்டானத்தை கடைபிடிப்பது மார்க்கத்தில் மிகப்பெரியதொரு விடயம். எங்களில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, செய்தி கேள்விப்பட்டாலும் கொஞ்சம் தாமதமாகி அல்லது அடுத்த நாள் அதுக்கண்டு முறை ஒன்று வச்சு செய்வாங்க. எந்த நிலைமையில் அந்த மனைவி இருந்தாலும் ஒரு சில முக்கியமான 1-2 சட்டங்கள் இருக்கிறது. அதை செய்தவாறு அந்த பெண்மணி இதா இருக்க வேண்டும். எவ்வளவு காலம் இதா இருப்பது? முதலாவது கேள்வி, கணவன் மரணித்த நாளில் இருந்து சரியாக கணக்கிட்டு 4 மாதங்களும் 10 நாட்களும் ஒரு பெண் இதா இருக்க வேண்டும். அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே 234வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன யுதவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜா, உங்களிலே மரணித்து மனைவிமார்களை விட்டு சென்றவர்கள், அந்த மனைவிமார்கள் யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன 4 அஷ்ஹுரி வ அஷ்ரா, அவர்கள் 4 மாதங்களும் 10 நாட்களும் அவர்கள் கட்டாயம் இதா இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய ஓர்டர், கட்டளை. இந்த உலகத்தில் கணவன் மனைவி உறவென்பது அது ஒரு மேன்மையான மகத்தான ஒரு உறவு. எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒரு சிலருக்கு வாழ்க்கை கசப்பாக இருக்கலாம். பொதுவாக அல்லாஹ் கணவனுக்கு மனைவியையும் மனைவிக்கு கணவனையும் ஆறுதலாகவும் ஒரு நிம்மதிக்கான இடமாகவும் கண்குளிர்ச்சிக்கான ஒரு 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 பொக்கிஷமாகவும் அந்த வாழ்க்கையை தருவான். அதில் ஒரு சிலருக்கு சோதனையும் ஏற்படலாம். ஏன், நபிமார்களுக்கு கூட சரியான மனைவி அமையாமல் போயிருக்கு. நல்ல அடியார்களுக்கு கூட, உதாரணமாக ஆசியா அலைஹிஸ்ஸலாம் பிறவுனின் மனைவி, அவங்களுக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்காமல் போயிருக்கிறது. அல்லாஹ் விதிவிலக்காக சோதனைக்காக வாழ்க்கையில் பிடிப்பில்லாமலும் கசப்பையும் ஏற்படுத்தி எங்களுக்கு சொர்க்கத்தை தர காத்திருக்கின்றான். பொதுவாக கணவனும் மனைவியும் என்ற உறவு அது அன்பின் அடையாளம். இந்த உலகத்தில் எங்களை பெற்ற தாயாக இருந்தாலும் சரி, எங்களை வளர்த்த தகப்பனாக இருந்தாலும் சரி, எங்களோடு பிறந்த சகோதரங்களாக இருந்தாலும் சரி, உற்ற நண்பியாக இருந்தாலும் சரி, தோள் கொடுத்த தோழனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 3 நாள் தான் நாங்கள் என்ன செய்யலாம், அவங்கள நினைச்சி அழுது துக்கம் அனுஷ்டிக்கலாம். 4வது நாள் நாங்கள் பழைய நிலைமைக்கு மாற வேண்டும். ஒரே ஒரு உறவுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாழ்க்கை, அந்த ஞாபகங்கள், இன்னும் பல நுட்பங்களுக்காக 4 மாதங்கள், கிட்டத்தட்ட 120 நாட்கள், கூடுதலாக இன்னும் 10 நாட்கள், 130 நாட்கள், கிட்டத்தட்ட ஹிஜ்ரி கணக்குப்படி நாங்கள் பார்த்தால் குறையும், நாட்கள் குறையும். எங்களுடைய கலண்டர் படி நாங்கள் பார்த்தால் நாட்கள் கூடும். நாங்கள் எங்களால் முடியுமான அளவு ஹிஜ்ரி கலண்டரை பயன்படுத்தவும். எங்களுடைய இஸ்லாமிய மாதம் சில நேரம் 29 நாட்களோடு முடிவடைந்துவிடும், சில நேரம் 30ஆக பூர்த்தியாகும், 31 இல்லை. இஸ்லாமிய கலண்டரில், ஹிஜ்ரி கலண்டரில் 31 கிடையாது. ஆனால் எங்களுடைய நாங்கள் பாவிக்கின்ற அந்த ஆங்கில கலண்டரில் 31 இருக்கிறது. அப்படி ஓரிரு நாட்கள் முந்தும் பிந்தும் ஹிஜ்ரி கணக்குப்படி பார்த்தால் எங்களுக்கு நாட்கள் குறையும். எனவே ஏழுமான அளவுக்கு அதனை நாங்கள் ஹிஜ்ரி கலண்டர் மூலம் கணக்கெடுப்பது மிகவும் சிறந்தது. அப்படி ஒரு உன்னதமான அந்த உறவுக்கு அல்லாஹ் வைத்த கால வரையறைதான் இவ்வளவு காலம். கட்டாயம் ஒரு பெண் இருந்தியாக வேண்டும். சிலர் சொல்லுவார்கள், என்னது நாங்கள் ஒழுங்காக சந்தோஷமாக இருந்ததே இல்லை, அடியும் குடியும் சண்டையும் எதுவாக இருந்தாலும் கணவன் மரணித்தால் அந்த பெண்மணி இருந்துதான் ஆக வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் பல கசப்பான நிகழ்வுகள் இருக்கலாம். கணவன் என்ற உறவுக்கு அல்லாஹ் 4 மாதம் 10 நாட்களும் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். உண்மையில் நேசித்த ஒரு மனைவிக்கு அந்த நாட்கள் பொருத்தமான நாட்கள். சிலர் சொல்லுவாங்க, அந்த சீதேவியை மறக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சந்தோஷமா
துக்கத்தில் இன்பத்தில் துன்பத்தில் கலந்து தன் மனைவிக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை, எது பிடிக்கும் பிடிக்காது, யாரோடு சந்தோஷமாக இருப்பாள், யாரோடு அவளுக்கு வெறுப்பாக இருக்கும், எது நல்லது எது கெட்டது என்று எங்களுக்கு பார்த்து பார்த்து செய்கிற அந்த கணவனுக்காக கட்டாயம் அந்த மனைவி இருப்பது தான் சிறந்தது. அல்லாஹ் உள்ளங்களை அறிந்தவர், அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவனுடைய தீர்ப்பு அந்த 4 மாதமும் அந்த 10 நாட்கள்.